என்னோட பேர் மகாலட்சுமி. நான் வழக்கறிஞர். இந்திய உணவுக் கழகத்தில் தொழிற்சங்க தலைவராகவும் இருக்கேன். ஆனால் சில நாட்களாக என்னை தவறாக அடையாளப்படுத்தி வராங்க. என்னோடய கணவர் நேற்று ஈவினிங் ஆந்திராவில் செக்யூர் பண்ணியிருக்காங்க, சித்தூர் மாவட்டத்தில் செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட்காக தான் இருந்தாங்க. காவல்துறை ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் ஃப்ராக்சர் பண்ணாங்க. அதுவே இன்னும் சரியாகலை. ஏன்னா அவங்களுக்கு கண்டினியூஸாக டயபெட்டிக்ஸ் ஹைக்கில் இருந்ததுனால சரியாகலை. அதனால் மூலிகை மருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே நம்மளுக்கு ஃப்ரெஷ் கேஸ் எதுவுமே இல்லை. ஆம்ஸ்ட்ராங் அண்ணா மர்டருக்கு அப்புறம் நம்ம ரிட்டாலியேஷன் பண்ணுவோம், எங்கள் வீட்டுக்கார் ரிட்டாலியேஷன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவிட்டே இருந்தது யூடியூப்பில். ஆனால் அது உண்மை இல்லை. நாங்கள் ஆம்ஸ்ட்ராங் அண்ணாவோட தம்பி அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதத்துலையும் நாங்கள் மறுக்கலை. எப்போவுமே அதில் கான்ஃபிடெண்ட்டாக நாங்கள் இருக்கோம். நம்ம அதை மறுத்து பேசலை. காவல்துறை செக்யூர் பண்ணி 24 ஹவர்ஸில் எனக்கு இன்டிமேஷன் கொடுக்கல. எதற்காக குடும்பத்தாருக்கு காவல்துறை இன்டிமேட் பண்ணலை? முதல் கேள்வி. ரெண்டாவது, அவங்கள செக்யூர் பண்ணிங்க சரி, இதுவரையும் 20 வருஷம் அவங்களோட இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஷீட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. எந்த வழக்குலையும் அவங்கள சார்ந்தவங்கள 20 வருஷத்தில் சென்னை சுற்றுப்புறத்துலேயோ ஒருத்தரையும் இதுவரையும் அரெஸ்ட் பண்ணதில்லை. அது இல்லாமல் இத்தனை வழக்கு இருக்குது, அத்தனை வழக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஹெச்எஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் புட்டை போட்டு வச்சுருக்கீங்க. சரி, பரவாயில்ல, அதை நான் சட்டப்படி சந்திச்சுக்கிறேன். இருக்க கேஸே இல்லாமல் வாரண்ட்டில் இருக்கிற ஒருத்தரை சுட வேண்டிய காரணம் என்ன? அப்போ யாரோட தூண்டுதல் பேரில் நீங்கள் சுட்டிருக்கீங்க?